இந்த பக்கம். இதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதை நம்ம வேகமாக பார்க்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ. இப்போ பாருங்கள், இது ரப். அதுக்கான உச்சரிப்பு ரு அ பு, ரப். ஓகேவா? அதுக்கு என்ன அர்த்தம்? தேய் அல்லது தடவி விடு அப்படின்னு அர்த்தம், ரப்புன்னா. சரியா? ஓகே. இப்போ வந்து அடுத்தது பாருங்கள், டப். இந்த டப்பில் வந்து டு அ பு, டப். சரியா? அந்த உச்சரிப்பு இது ஏற்கனவே சொன்னேன், ஒரு துள்ளல் ஓசையோடு வரும். இந்த அ அப்படிங்கிற இந்த மாதிரி ஷேப் போட்டால், வியை தலைகளை கவுத்துன மாதிரி இருந்ததுன்னா. இந்த 2 சாய்வு கோடுகள் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, இது உச்சரிப்பு குறியீடு, இங்கிலீஷ் எழுத்து கிடையாதுன்னு அர்த்தம். இதுதான் இங்கிலீஷ் எழுத்து. அதே மாதிரி இருந்தாலும் இதை இங்கிலீஷ் எழுத்துன்னு எடுத்துக்காதீங்க, இது உச்சரிப்பு எழுத்துன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ டப்புனா சில தொட்டிகள், அதாவது சின்ன பிள்ளைங்களை குளிப்பாட்டுறதுக்கு இருக்கிற தொட்டியெல்லாம் நம்ம டப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான்.